ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கிலோ தங்கம். குடும்ப தலைவி புதிதாக கனியாகிற திருமணமாகிற தங்கைகளுக்கு 1 கிலோ வைரம். அது கணவனோட விரும்பிய நாட்டுக்கு ஹனிமூன் செல்வதற்கு அரசை ஏற்பாடு செய்யும். எப்படி கேட்க எப்படி இருக்கு? கேட்க எப்படி இருக்கு? டேய், தாலிக்கு தங்கம் கொடுக்கறது இல்லடா ஆட்சி. 1 பவன் 1/2 பவன் தங்கத்தை நேசித்த பெண் கழுத்துல வாங்கி கட்டிக்கிற அவனுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணும்டா. 1 பவன் தாலி கூட வாங்கி புள்ள கழுத்துல கட்ட முடியாதவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்குடா பிள்ளை? 1/2 பவன் தாலி வாங்கி கட்ட முடியாதவன் எப்படா காலம்புறம் அந்த பிள்ளைய வச்சு பழப்பான்? தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், தரமாட்டேன். என் பிள்ளையே தங்கம், தங்கம் இல்லாமல் கட்டிட்டு போ, இல்லைன்னா ஆகி போயிடும், பங்கமாகி போயிடும், பிச்சு விட்டுருவேன். என் பிள்ளைக்கு எவ்வளவு தங்கம் வேணாலும் வாங்கி கொள்ள, சேமித்து கொள்ள வேலை வாய்ப்பை கொடுத்து வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன். நானே பஞ்சாப் நேஷன் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க் மாதிரி தமிழ் தேசிய வைப்பகம் தொடங்குவேன், பேங்க் தொடங்குவேன். என் பிள்ளைக்கு கொடுக்குற வருவாயை சேமிச்சு வச்சுக்க. இப்படி தற்சார்பு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கணும்டா மக்களுக்கு. அதான்டா ஆட்சி, அதான் ஆட்சி, அதே ஆட்சி. என் பயணத்தை என் கால்களில் வைக்கணும். அடுத்தவன் தொல்லை எல்லாத்துக்கும் கையென்று வைக்கக்கூடாது. ஆட்சி இல்லை. நீ எழுதி வச்சுக்க, உன் மகன் சத்தியம் எழுதி வச்சுக்க, தாளில் இதயத்தில் பதிஞ்சு வச்சுக்க. சரியா இதே மாதிரி ஆட்சி போனான் இன்னும் 5-10 ஆண்டுகளில் இந்த நாடு சகிக்க முடியாத, அடக்க முடியாத பெரும் புரட்சியை சந்திக்கும். நான் சும்மா சொல்றேன், இப்படித்தான்டா வெனிசுலா, இப்படித்தான் வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை. இது நாளையும் துண்டிச்சான். வேலை இல்லை, உழைப்பு இல்லை, துண்டிச்சான். சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. சம்பளம் இல்லை, அப்ப என்ன பண்ணா? இலவசம், இலவசம், இலவசம். கடன் இலவசம், கடன் இலவசம். பொருளாதார நெருக்கடி, நாடுக்கு வேலாயிருச்சு. நாடு சுத்தமா முடிஞ்சு போச்சு. நைஜீரியா, சோமாலியா, இன்னைக்கு இலங்கை, பங்களாதேஷ், நேபாள். காலில் இலங்கை, தோள்பட்டையில் பங்களாதேஷ், தோள்பட்டையில் நேபாள். நாளைக்கு இந்த நிலை உனக்கு வராது என்று யார் உறுதி தருவா? யார் தருவா? அன்னைக்கு ஒரு கிளர்ச்சி வரும், அதுக்கு தலைமையேற்க ஒரே ஒருத்தன் தான் இருப்பேன், நான் தான். இவங்க கிட்ட ஆட்சி போச்சு. 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடி வட்டி, இன்னும் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வாங்குவாங்க இந்த ஃப்ரீ ஸ்கீமை நிறைவேற்ற. மறுபடியும் 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். ஒன்று எது ஒன்றும் செய்யாமல் 5 லட்சம் கோடி கடன். ஏன்? ஃப்ரீ ஸ்கீம், எல்லாம் இலவசம். கடனை வாங்கி வாங்கி தற்காலிக தேவைக்கு 5000 3000 பொங்கல் காசு, 5000 தேர்தல் வரும்போது. அதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? மாசம் மாசம் போடுகிற 1000 ரூபாய் உங்களுக்கு போட முடியாது, ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திடம் அதிகாரம் போய்விடும். என்ன அக்கறை பாருங்க, எம்பிட்டு பாசம். போட முடியாது, அதனால மொத்தமாக 3000 போட்டுருவேன். அப்புறம் ஏப்ரல் மே சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை, கை செலவுக்கு உங்களுக்கு காசு வேணும்ல, அதனால 1000 2000 5000 போட்டுருவேன். இப்போ இந்த மாசம்தான், இத்தனை ஆண்டுகள்ல இப்போதான் ஏப்ரல் மே வந்திருக்கு. போன ஆண்டு ஏப்ரல் மே வரல, அப்போ கோடை விடுமுறை. இப்போ தேர்தல் வரும்போது 1000 2000 5000 வங்கிக்கு வருவதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் தான். எப்போ? போன ஆண்டு இந்த 5000 போட்டிருந்தா அது மக்கள் அரசியல். அடுத்த மாசம் தேர்தல், இப்ப போட்டா இது தேர்தல் அரசியல். ஓம் பிள்ளை செய்ய வந்தது தேர்தல் அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். புரியுதுன்னு நினைக்கிறேன். 31 லட்சம் மடிக்கணினி லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? இப்போ தேர்தல், அப்போ போன மாசம். இந்த மாசம் தேர்தல் வரப்போற அறிவிக்க சரியாக 15 நாள் இருக்கும்போது லேப்டாப். ஏன்? அதை போனாண்டு கொடுத்தால் அது மக்கள் அரசியல், தேர்தல் வரும்போது கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். அறிவு பெற்ற பெரியோர்களே, அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் நடக்கிறது, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் நடக்கிறது, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. நீ யூடியூப் தர நீங்கள் வாக்களிக்க சித்தம் உதயசூரியன் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், மக்கள் தமிழ்நாடு வெல்லட்டும் மனதில் இருந்து சொல்றானா? இவங்களே விளம்பரம் பண்ணி இவங்களே சொல்லிக்கிறது. எதை திறந்தாலும் ஓடி வந்து, ஹே என்ன தேர்தல் ஜோரா, உன் சாதனைகளாம் என்ன போட்டு காட்ட போறியா, ஓட்டு நிறைய பண்ணிட்டே வந்திருக்கே. இதுதான் விளம்பர அரசியல்.
செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஜனவரி 1 விளம்பரம். இதாண்டா செய்தி அரசியல், விளம்பர அரசியல். இப்ப மக்கள் அரசியல் எது? சேவை அரசியல், செயல் அரசியல் எது? இருந்தது. எப்போ? நம்ம தாத்தா காமராஜ் காலத்துல பல ஆயிரம் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான், பாதை போட்டான், அணைக்கட்டு கட்டி விவசாயியை பயன்பட வச்சான், பல தொழிற்சாலைகள் கட்டி வேலை வாய்ப்பை பெருக்கினான். ஒருத்தர் வந்தார், விளம்பர படம் எடுக்கணும், டைரக்டர் சுந்தரம். ஐயா, நம்ம ஆட்சியின் சாதனைகளை எல்லாம் விளக்கி ஒரு படம் எடுத்து தியேட்டரில் எல்லா இடத்துலையும் சரி நியூஸ் சீரியல் மாதிரி போட்டு காட்டலாம். அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி, பிள்ளைகள் அதில் படிக்குது இல்லை? ஆமாம் படிக்குது. சரி, அப்புறம் என்ன போட்டுருக்கோம்? பாதை போட்டுருக்கோம், ரோடு சனம் நடக்குது இல்லை? ஆமாம் நடக்குதுல்ல. அப்புறம் என்ன பண்ணோம்? அணைக்கட்டு, டேம்லாம் கட்டணும். அப்புறம் விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு தனியாக படம் எடுத்து போட்டு காட்ட போகிற? அதான் தெரியுது. பள்ளிக்கூடம் கட்டணும், பிள்ளை படிக்குது, பாதை ஓட்டம் ஜனம் நடக்குது, அணைக்கட்டு விவசாயி பயன்படுத்துகிறான், அதுக்கு தனியாக படம் போகிற எடுத்து காட்ட போறியா? சரி, எப்படி செலவாகும்? 2 லட்சம். எந்திரிச்சு போ சனியனை, அந்த காசு வச்சு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி என் பிள்ளையை படிக்க வச்சிருக்கணும். இது என்ன அரசியல்? செயல் அரசியல், சேவை அரசியல். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே பாரு, இப்போ மகளிருக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்த ஒரே கட்சி. எப்படி? காலையில் உணவு போட்ட கட்சி. ஏண்டா 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து என் பிள்ளை காலையில் ஒரு வேளை சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாமல் பசி இருக்கிற நிலைமையில, வறுமை ஏழ்மையில், பஞ்ச நிலையில் வச்சதாண்டா அவங்க ஆட்சியின் சாதனை. அந்த உப்புமாவை யாராவது சாப்பிடுங்களா பார்ப்போம். ஒரு வாரம் 5 நாள் உப்புமா கம்பெனி. உன் மகன் இருந்தேன்னு வச்சுக்க, கிடையாது. உலக தரத்திற்கு கல்வியை கொடுப்பேன். உலக தரத்திற்கு 1 ரூபா கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். உலக தரத்தில் ஃபின்லாந்து இருக்கு, ஃபின்லாந்தை தாண்டி கொடுப்பேன். உப்புமா கிண்டி போட மாட்டேன். நானே விவசாயம் செய்வேன். அரசு பணியாக்கி நானே விவசாயம் செய்வேன். ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்ப்பேன். என் பள்ளிக்கூடத்துக்கு வாசல்ல உணவகம் இருக்கும். என் பிள்ளைக்கு பால், முட்டை, காய்கறி, பழம், உணவு எல்லாம். அங்கே விளையாட்டு திடல், அங்கே நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள். எப்படி பள்ளிக்கூடம் இருக்குன்னு போட்டு காட்டுறேன் பாரு. கனவு 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 தேசம். பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்பேன். இவங்கள மாதிரி இல்லை. உன்னை ஏமாத்த எனக்கு தெரியாதா? மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் அதே மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறார் மார்க் ட்வைன்ங்கிறாரிங்க. நானும் 15 ஆண்டுகளாக உன்னை ஏமாற்றி காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உணர மாட்டேங்கிற. இப்போ நான் உன்னை ஏமாத்துறேன். எனக்கு என்ன ரொம்ப பெருசா? வீட்டுக்கு ஒரு கார் தானே, வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். என்ன தர முடியாது? என்னால வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். எல்லா நாடுகளும் பிரிட்டனில் மழை பெய்கிறது. இப்படித்தான் வெள்ளத்தில் மிதக்கிறதா? ஏன்? அங்கு தலைவன் இருந்து ஆட்சி செய்கிறான். எங்கள் தருதலைகள், தற்குறிகள் தரமாட்டேன். 1000 தரமாட்டேன். நீயே 5000 10,000 ஈட்டிக் கொள்கிற வருவாய் பெருக்கத்திற்கு உனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தார். 1000 கையெழுந்த வைக்க மாட்டேன். வேற டோக்கன் நெட்டா அதெல்லாம் தர மாட்டேன். ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தர மாட்டேன். ஃப்ரிட்ஜை வாங்கி தருவார் ஐயா, அதுக்குள்ள எதை வைப்ப? கொடுக்குறவ கை காலை வெட்டி வைப்பியா? என்ன வைப்ப? காய்கறி, கீரை, கிழங்கு தானே வைப்ப. தக்காளி யார் கொடுப்பா? எங்க அப்பா விவசாயி தான் கொடுப்பேன். புரியுதா? மிக்சி எதை போட்டு ஆட்டுவேன்? மிளகா, மல்லி அதை யார் கொடுப்பா? அதையும் தான் கொடுக்கணும். கிரைண்டர் சரி, எதை ஆட்டுவேன்? அரிசி, பருப்பு, உளுந்து அதையும் அவர் தான் விளைய வச்சு தரணும். உனக்கு விலையில்லா மிக்சி, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃப்ரிட்ஜ். அவங்க கடையில் வாங்கும்போது விலை இல்லையா? காசு கொடுத்தாங்க. அந்த காசு ஏது? அதான் பிரச்சனை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டா விழிப்புணர்வு வந்துச்சு, புரட்சிகர மாறுதலுக்கான சிந்தனை வந்துச்சு, நாடு மாறிச்சு. அவ்வளவுதான் தற்சாலி வராங்க. இவ்வளவுதான். நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு எங்கிருந்து எடுக்கிறாங்க? நம்ம கிட்ட வரி. எப்படி வரி? சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு வரி, அத்தியாவசிய உணவு தேவை, அரிசி, பருப்பு, பால், முட்டைகளை விலையேற்றம், இப்படி எடுக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு 10.5 லட்சம் கோடி கடன். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கட்டும் ஐயா, இன்னும் 5 லட்சம் கோடி வாங்கட்டும், இன்னும் 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கூட வாங்கட்டும், பாராட்டுவோம், கைதட்டுவோம். ஆனால் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று,
எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்போ ஏப்பா கடன் வாங்கினீங்கன்னு. ஐயா அவனை படிக்க வைக்க காசு இல்லை சாமி, அதனால கடன் வாங்கி படிக்க வச்சேன். மறுபடியும் அப்பா கடன் வாங்கினேன், தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லையப்பா, அதனால ஐயா கடன் வாங்கிட்டப்பா. எங்கள் அப்பா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் வாங்கின 5 லட்சம் கோடியில் ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஏசமா. ஒரு நியாயம் சொல்லு. நம்ம அப்பா ஸ்டாலின் அப்பா வாங்கின கடல்ல ஒரு நியாயம். 1, 5 லட்சம் கோடி கடனை பெற்று தடையற்ற மின்சாரம் நானே உற்பத்தி செய்த நாட்டுக்குடிகளுக்கு கொடுத்தேன். பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து கொடுத்தேன். குடிக்க தூய குடிநீரை நானே கொடுத்தேன். காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில் வைக்கல. கல்வி தரத்தை உயர்த்தினேன் உலக தரத்துக்கு. தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கோ அந்த தரத்தை நாட்டு பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்தேன். மருத்துவத்தை கொடுத்தேன். எங்கள் அப்பா போல காவிரியில் படுக்காம, ஜெயலலிதா அம்மாவோட அப்பளவில் படுக்காம, சாதாரண ஏழை தாய் தந்தையரும் அரசு மருத்துவமனை படுத்து அந்த தரத்திற்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவத்தை உயர்த்தி கொடுத்தேன். ஒன்று சொல்ல